பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு எனக்கு அன்பானவர்களே, பல பூக்கள் சிலுவையில் மலர்ந்த பூக்களை குறித்து சொன்னேன். முதலாவது மன்னிப்பை குறித்து சொன்னேன், ரட்சிப்பை குறித்து ரெண்டாவது சொன்னேன், மூணாவது ஒப்படைப்பு. கொஞ்ச நேரம் தன் பிதாவுடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. ஏன்னா அந்த கோர காட்சியை பார்க்க அவராலே முடியலை. ஏன்னா அவர் படுகிற பாட்டை பார்த்து இரத்தமும் வேர்வையும் அப்படியே சேர்ந்து தண்ணீர் போல எல்லாம் பெருக்கிட்டு ஓடினதை பார்த்து அவராலே ஜீரணிக்க முடியல. அந்த கோர காட்சியை பிதாவே தம்முடைய முகத்தை கொஞ்சம் மறைத்த போது தவித்தார். ஏன்னா அங்கிருந்து ஆறுதல் வரணும். ஏசாயா 51:12 நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற கர்த்தர் என்று எழுதியிருக்கிறார். அந்த ஆறுதலை எதிர்பார்த்து கதறினார். இன்னைக்கு எத்தனையோ பேர் வியாதியின் கொடுமையில் இந்த வார்த்தையை சொல்லி கதறி இருப்பீங்க, வேதனையின் உச்சகட்டத்தில் சொல்லியிருப்பீங்க. சங்கீதக்காரனும் அதை தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்தான். உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி தயவு செய்து தேடி கையில் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். உங்களுக்கும் வச்சுக்கோங்க. நான் இங்கே வாசிக்க சொல்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 27ஆம் அதிகாரத்தில் 46வது வசனத்திலிருந்து. அப்படி எல்லாரும் கையில் எடுத்து வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் அன்றைக்கும் இன்றைக்கும் மாறாத சில பாடல்கள் நம் மனசை தட்டி கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் வருடி கொண்டிருக்கிறது. அந்த பாடல்களோடு ஒரு சில சொல்கிய குருதியம் வடிய கொல்கதம் அல்லைதல்லி ஒரு சில சொல்கிய குருதியம் வடிய கொல்கதம் அல்லைதல்லி நமோ குருவேசு சாமி கொடுத்துயர் பாவி கொள்ளாய் கல் கொண்டு நவ் குருவேச சாமி கொடுத்துயர் பாவி கொள்ளாய் கல் கொண்டு சிரசினில் பொழ்முடி உருத்திட அறைந்தே சிலுவையில் சேர்த்தலையோ சிரசினில் பொழ்முடி உருத்திட அறைந்தே சிலுவையில் சேர்த்தலையோ தீய திருக்கரக்கால்களில் ஆணிகள் அடித்த சேலை திரட்டூழ தீய திருக்கரக்கால்களில் ஆணிகள் அடித்த சேலை திரட்டூழ சந்திர சூரிய சகலவ சேனைகள் சகியாமல் நாடு ஐயோ சந்திர சூரிய சகலவ சேனைகள் சகியாமல் நாடு ஐயோ தேவ சுந்தரமயதல் உயிர் விட காட்சிய துடிக்கா நெல்லுண்டோ சுந்தரமயதல் உயிர் விட காட்சிய துடிக்கா நெல்லுண்டோ பாதகர் நடுவில் பாவிகள் நேச பாதகர் போதும் பாதகர் நடுவில் பாவிகள் நேச பாதகர் போதும் யுத பாதகர் தரி
யாசங்கள் பண்ணி படுத்திய கொடுமை தன்னை பாதகத்தவி யாசங்கள் பண்ணி படுத்திய கொடுமை தன்னை எருசலேமானே மருகினி தழுவதே எங்கி புலம்பலையோ எருசலேமானே மருகினி தழுவதே எங்கி புலம்பலையோ அதி எருசலேமதிவன் இளமணவா எடுத்த கோலமிதோ அதி எருசலேமதிவன் இளமணவா எடுத்த கோலமிதோ. எல்லாம் எடுத்திருப்பீங்க. வாசிக்க சொல்லட்டா? மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்தில், நல்ல கவனிக்க, 9ஆம் மணி நேரம். இந்த 9ஆம் மணி தான் ஜீவனை விட்டார். நாம் இந்த காலத்தில் பாடுறோம், அதுக்கும் பாட்டு வச்சிருக்கோம். என்ன பாடம்? 9ஆம் மணியில் ஜீவனை விட்டா, 8 வாத்தியல் 7 விண்ணப்பல் 6 கல்ஜாடி கனவுனிலே 5 மோசே நூல் 4 சுவிசேஷம் 3 முற்பிதாக்கள் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு 2 ஏற்பாடில் ஒருவரே வானத்தில் பூமியில் கேட்ட 10 கற்பனைகள் 9ஆம் மணி ஜீவனை விட்டா 8 வாத்தியல் 7 விண்ணப்பல் 6 கச்சாடி கனவுனிலே 5 மோசே நூல் 4 சுவிசேஷம் 3 முற்பிதாக்கள் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு 2 ஏற்பாடில் ஒருவரே வானத்தில் பூமியில் கேட்ட. 2 ஏற்பாடுல ஒருத்தர் தான். இன்னைக்கு சில சொல்லுவான் பழைய ஏற்பாடு வேண்டாமா, பழைய ஏற்பாடு தான் பேசுவான். அதை சொல்லலை நான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில், அதாவது 3ஆம் அதிகாரத்தில் ஒரு சப்பானி உட்கார்ந்துருக்கிறான். எப்போ இருந்து? தாயின் வயிற்றிலேருந்து பிறந்ததுலேருந்து நடக்காத ஒரு சப்பானி. ஏறக்குறைய 40 வயசு. இந்த சப்பானி உட்கார்ந்துருக்க இடத்துக்கு பேதுரு யோவானும் எத்தனை மணிக்கு தான் வந்தாங்க? 9ஆம் மணி. 9ஆம் மணி. இந்த 9ஆம் மணிங்கிறது மிக முக்கியமான ஒரு நேரம். அவர் கதறின நேரம். நாமளும் இன்னைக்கு எத்தனையோ பதறோம். அந்த கதறி எழுதுற நேரத்தில் நம்மளை தூக்குறதுக்கு அவரும் கதறினார். நாம சொல்றோம்ல, கதறி அழுத நேரம் எல்லாம் தூக்கினே கருவியாக பயன்படுத்தி வருகிறேன். கதறி அழுத நேரம் எல்லாம் தூக்கினே கருவியாக பயன்படுத்தி வருகிறேன். அற்புதங்கள் 1000 அன்பரே உன் கரங்களில், அற்புதங்கள் 1000 அன்பரே உன் கரங்களில், நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி நன்றி என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. அவர் கதறினார். எப்படி கதறினாராம்? 9ஆம் மணி வேளையிலே இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று, ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்து சத்தமிட்டு கூப்பிட்டான். அந்நிய பாஷையில இது இயேசு பேசின ஒரு பாஷை தான். சிலர் கேட்குறீங்க, இயேசு அந்நிய பாஷை பேசினாரா? பேசினாருங்க. ஏலி ஏலி லாமா சபக்தானி, இது என்னதுல? எபிரேய பாஷையில். அவங்க யாருக்கும் புரியலை. ஏன் ஒரு பெண்ணிட்ட போச்சுடா, தலித்தாகுமீன்,
என்ன அர்த்தம்? சிறு பெண்ணே எழுந்திரு. எழுந்திரு. மார்க் 7:34 வாசிக்கிறோம். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தான் இயேசுவும் பேசினார். இன்னைக்கு அனைத்து தெரியாதனால தான் அந்நிய பாஷைனா என்னதுன்னு கேட்குறீங்க. எனக்கு அன்பாருடைய இங்கே பேசுறார். ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். என் தேவனே என் நேசமே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் நேசமே உம்மையே நேசிக்கிறேன். அதிகாலமே தேடுகிறேன் ஆர்வமுடன். அதிகாலமே தேடுகிறேன் ஆர்வமுடன் நாடுகிறேன். ஆர்வமுடன் நாடுகிறேன். என் தேவனே என் நேசமே உம்மையே இதை சங்கீதக்காரன் தீர்க்க தரிசன சங்கீதமாய் 22ஆம் சங்கீதத்திலே முதல் வசனத்திலும் வாசிக்க கேட்கிறோம். என் தேவனே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமல் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமா இருக்கிறீர்? என் தேவனே என் தேவனே நான் பகலிலே கூப்பிடுகிறேன் இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த நிலைமையில் இருக்கீங்க? பகல நோயின் கொடுமையினால் ஐயோ எனக்கு யாரும் இல்லை கதறீங்களே. உங்க சத்தத்தை கேட்பதற்கு ஒருவர் இருக்கிறார் நினைக்கிறேன். அன்றைக்கு அவரும் கதறினார். பகலிலே கூப்பிடுகிறேன், பதில் இல்லை. இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. அதோட நிப்பாட்டல, அதை இன்னும் எழுதுனா பாருங்க. அடுத்த வசனம் தொடர்ந்து வாசிங்க. மிக அழகான ஒரு சங்கீதம், தீர்க்க தரிசன சங்கீதம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்த. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். எங்கள் பிதாக்கள் எல்லாம் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். அவர்களை நீர் விடுவித்தீர். இன்னைக்கு உங்களை விட மாட்டார், நிச்சயமா விடுவிப்பார். ஆமென். எந்த நோயில் இருந்தாலும் விடுவிப்பார். எந்த பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் விடுவிப்பார். எந்த சமாதான கொலைச்சல் இருந்தாலும் விடுவிப்பார். ஏன்னா யோவான் 8:36 படி மெய்யாகவே குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள். அவர் தான் விடுதலை தரணும். ஏன்னா அவருக்கு பேர் என்னது? விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம். அவர் அன்பில் அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பில் அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார். அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் அங்கே சொல்றாரு, எங்கள் பிதாக்கள் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பிக்கை வைத்து அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். என்ன எத்தனையோ ஆக்கினைக்கு தப்பினார்கள், எத்தனையோ பிரச்சனைகளுக்கு தப்பினாங்க.
உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். உம்மை நம்பி ஒருத்தர் வெட்கப்பட்டதில்லை. நானும் ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும். இயேசுக்கு அதே நிலைதான். தாவீது நிந்திக்கப்பட்டான். சங்கீதம் 69:20 அவரே சொல்றாரு, நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். சங்கீதம் 69 நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதபிக்கிறவர் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை, தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். ஆனா அன்றைக்கு அந்த இடத்துல யாராவது அவரை தேற்றினார்களா? இன்றைக்கு உன்னை என்னை என்ன செய்கிறார்? தேற்றுகிறார். அவர் தேற்றற வாழனை வைத்து போனார். நாமளும் பாடுறோம், தேற்றிடுமே உள்ளங்களை தேற்றற வாழனே, தேற்றிடுமே உள்ளங்களை தேற்றற வாழனே, ஆற்றிடுமே காயங்களை அபிஷேகத்தை நடத்தினார், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேகத்தை நடத்தினார், அசைவாடும் ஆவியே தூய்மையும் ஆவியே, அசைவாடும் ஆவியே தூய்மையும் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. நிந்திக்கப்பட்டான். நானோ ஒரு புழு, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறார். ஏன்னா நிந்தை வரும்போதுதான். ஒரு சமயத்தில் தாவீது ராஜாவா இருக்கிறார். அவர் நடந்து போறார். 2 சாமுவேல் 16:5 சீமேயி என்ற ஒருவன் வந்து கல்லெறிஞ்சு மண் அள்ளி போட்டு, இரத்த பிரியனே பேலியாளின் மனுஷனே தொலைந்து போ என்று சபித்தான். அப்போ ஒருத்தன் கேட்டான், நான் போய் ஒரே குத்தட்டான்னா, வேண்டாப்பா, கர்த்தர் என்னை நிந்திக்கிறதுக்கு அவனை ஏற்படுத்தியிருக்கார். இயேசு நிந்திக்கப்பட்டார். மத்தேயு 77:46 பார்க்கிறோம். அவருக்கு சிலுவை கொண்டு போறதுக்கு முன்னாடி அவருடைய அங்கியெல்லாம் கலட்டி அவருக்கு ஒரு சிவப்பான அங்கியை உடுத்தி என்ன செய்தாங்க? மத்தேயு 27:27 வாசிக்க. அப்பொழுது தேசாதிபதி போர்ச்சேவகர் கூட்டம் முழுவதை கூடி வரச் செய்து இயேசுவை தேசாதிபதியின் அரமனையிலே கொண்டு போய் போர்ச்சேவகரின் கூட்டம் முழுவதை கூடி வரச் செய்து அவருக்கு அவர் வஸ்திரங்களை கழற்றி ஒரு சிவப்பான அங்கி அவருக்கு கொடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். அதனாலதான் இங்க சொன்னா, நிந்தை, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? இதோ என் தாயின் கற்பத்திலிருந்து விழும்போதே துர்க்குணத்தில் உருவானார். என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். நான் தாவீது இந்த 22 சங்கீதத்தை உட்கார்ந்து படிச்சு பாருங்க. அவ்வளோ உபத்திரவத்தை தாண்டினவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். சங்கீதம் 22:24 உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாதவர், அருவருக்காதவர், தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவருக்கு கேட்டருளினார். இன்னைக்கு உங்க உபத்திரவத்துல கேட்டருளுகிற ஒருவர் இருக்கிறார். ஏன்னா அவருக்கு நிந்தை தெரியும், அவமானம் தெரியும், வேதனை தெரியும். ஏன்னா அவர் யாரு? அதிசயமானவர், ஆறுதல் தருகிறவர். அன்னைக்கு ஆறுதல் இல்லாம கதறினார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும்
ஏன் தூரமாக இருக்கிறீர்? எல்லாரும் உடனே என்ன சொல்லாங்க தெரியுமா? அவங்களுக்கு புரிஞ்ச அறிவில் அவ்வளோதான். எலியாவை கூப்பிடுறான். எங்கே எலியா வந்து இவனை ரட்சிக்கட்டு பார்ப்போம். 47ஆம் வசனத்தை பாருங்க, 27, 47, 47, 48 பாருங்க. மிக அழகா எழுதி வச்சிருக்காங்க. அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்டபோது எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காளானை எடுத்து காடியில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. அவர் கதறின போது நமக்கு ஆறுதல் எத்தனையோ செய்தவர் அன்றைக்கு கதறினார். இன்றைக்கு எத்தனை பேர் வீட்டுக்குள்ளே இருந்து அதே போல் கதறிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியாது. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? நேற்று கூட ஒருத்தர் புலம்புனாங்க, ஐயா ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார், ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டார்? இல்லைங்க, உங்களை கைவிடலை. கைவிடாமல் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கீங்க. கைவிட்டிருந்தா எங்கோ கடந்திருப்போம். உன்னை என்னை கைவிடாத தெய்வம். அதனால தான் நாம் அடிக்கடி பாடுறோம். என்ன பாடுறோம்? நான் எந்த நிலையில இருந்தாலும் கைவிடாத தெய்வமே, உம்மை நம்புவேன், நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை நம்புவேன், நான் உம்மை துதிப்பேன். நான் யார நம்புவேன், நான் யார விரும்பேன், நான் யார நம்புவேன், நான் யார விரும்பேன். வெளுத்ததெல்லாம் பாடல் நான் நினைச்சே, கொழுத்து போய் தேவனெல்லாம் மகச்சே. வெளுத்ததெல்லாம் பாடல் நான் நினைச்சே, கொழுத்து போய் தேவனெல்லாம் மகச்சே. கொழுத்து போய மனித வாழ்வு நாம் பார்த்தேன், அது திகச்சு போய் தேவனை நாம் நினைச்சேன். என்கிட்ட நல்லவும் போல நடிச்சவங்க நடுத்தெருவில் விட்டு கொண்டாரு. என்ன செய்வேன் பெருமானி? என்கிட்ட நல்லவும் போல நடிச்சவங்க நடுத்தெருவில் விட்டு கொண்டாரு. பெருமானி, நான் என்ன செய்வேன் பெருமானி? நான் யார நம்புவேன், நான் யார விரும்பேன், நான் யார நம்புவேன், நான் யார விரும்பேன். நல்லா கவனிங்க. இப்படித்தான் எத்தனையோ பேர் கைவிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, புலம்பல் 3:31 அருமையான ஒரு வசனம். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். நிச்சயமா எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் பிதாவினுடைய முகம் கொஞ்ச நேரம் மறைக்கப்பட்ட கதர்னார். ஆனால் இன்னைக்கு கூப்பிடும் முன்னாலேயே இதோ இருக்கிறேன். சாமுவேலை கூப்பிட்டாலும் எப்படி பதில் சொன்னாலும் அது மாதிரி ஆண்டவர் சொல்றார், கூப்பிடுப்பா, என்ன நோக்கி கூப்பிடு. எந்த துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து உன்னை கனிவோடு தேற்றுகிற தேவன். அவருடைய பாதத்தை நம்பி வந்தீங்கன்னா நிச்சயமாக உனக்காக எனக்காக பரிதவிக்கிற ஒருவர். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க. தவிப்பு. முதலாவது உங்களுக்கு சொன்னேன் மன்னிப்பு, ரெண்டாவது சொன்னேன் ரட்சிப்பு, மூன்றாவது சொன்னேன் ஒப்படைப்பு, இப்போ நாலாவது உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? தவிப்பு. எனக்கு அன்பானவர்களே, உனக்காக எனக்காக பரிதவிக்கிறவர் உண்டோ என்று பார்த்தான். ஒருவன் இல்லைன்னா தாவீது. ஆனால் இங்கே ஒருவர் இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும், தேவைகள் சந்திக்கப்படணும்.
வருகிற ஈஸ்டர் பெருநாளில் கூட 2 சபை நல்ல சாப்பாடு கொடுத்து அனுப்பணும் எனக்கு ஆசை. ஏன்னா மற்றவங்கள பார்த்து என்னையா கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாருங்கிறீங்க, இன்றைக்கி ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்கப்படாதா, எவனும் சொல்லிடக்கூடாது. ஆண்டவர் அதற்கென்று சிலர் ஏற்படுத்த செய்வீங்க. ஒவ்வொரு ஞாயிறும் பார்த்தீங்கன்னா எங்கள் சபையில் ஆராதனைக்கே நான் யோசிப்பேன், ஐயோ இன்னைக்கு ஞாயிறு வந்துருச்சான். ஏன் தெரியுமா? ஒரு பக்கம் சந்தோஷம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம். இன்னொரு பக்கம் இந்த மக்களெல்லாம் கூட்டிகிட்டு வர்றதுக்கு வேன் வாடகை கொடுக்கணும், நல்ல சாப்பாடு செஞ்சு அனுப்பணும். சிலர் ஏதாவது ஒரு குறையோடு வந்து சொல்லிடுவாங்க, ஐயா எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை. எதுக்காவது ஒரு மெடிக்கல் கூட ஏதாவது ஹெல்ப் பண்ணி தான் அனுப்பணும். நீங்களும் கர்த்தரிடத்தில் ஜெபிங்க, கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம். எப்படி? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே ஃபோன்பே. அது மட்டும் இல்லை, ஒருவேளை ஐயா நாங்கள் கணக்கு வைக்கிறவங்க பிரதர், ஏதாவது வழி உண்டா? நிச்சயமாக வழி உண்டு, என்கிட்ட கேட்டால் சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, உங்கள் ஃபோனில் இருந்தே 8438852500 இந்த நம்பர் அடித்து பாருங்கள். எனக்கு என்பவர்களை நிச்சயமாக அதில் உங்களுக்கு விளங்கும், நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். ஒருவேளை ரொம்ப வேதனைப்படுறேன், சரீரத்தில் பலவீனம், ஐயோ யாராவது எனக்கு ஒரு ஆறுதலாக ஒரு 2 வார்த்தை சொல்லப்படும், அப்படிப்பட்ட நேரத்தில் கூட்டினாலும் நிச்சயமாக எடுப்பேன். ஆனால் மற்றபடிக்கு நீங்கள் காலை 10லேருந்து 5க்குள்ளே தாராளமாக சொல்லலாம். இப்போ உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மன மகிழ்ச்சியான நல்ல நாளிலே இந்த வாரத்தில் தியானித்து வருகிறோம். பரிசுத்த வாரம், தேவன் செய்த ஒவ்வொரு காரியங்கள் சிலுவையில் செய்து முடித்த அந்த காரியங்களை தியானித்து வருகிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆலயத்துக்கு போக முடியாமல் வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்கிறவங்க, போக முடியாதபடிக்கு தடையினால அல்லது ஐயா சில தடைகளை உண்டு பண்ணினால ஆலயத்துக்கு வர முடியாதவங்க, சிலருக்கு வரவே ஐயா முடியாத ஒரு சூழ்நிலையினால கைதியாக்கப்பட்டவங்க, ஒவ்வொருவருக்கும் இது பிரயோஜனமாக இருக்கட்டும். இந்த வார்த்தை ஒவ்வொருவருடைய மனதிலும் அங்கலாய்ப்பை மாற்றட்டும். இந்த ஊழியத்தை தாங்குகிற ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தன் பிள்ளைக்காய் புருஷனுக்காய் கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதரிக்காய் ஜெபிக்கிறேன். வயது முதிர்ந்த தாய் தகப்பன்மாருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய கவலைகளும் கண்ணீரும் மாறட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 98421819117 மற்றும்
9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.